Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வைகை தேட்டியனோட ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன். First question, statement. All boats are fishes. எல்லா படகுகளும் மீன்கள். அப்ப என்னாகும்? boats உள்ள வரும். fishes என்னாகும்? மேல வருமா? மீன்கள் மேல வருமா? ஓகே. அடுத்தது some fishes are rivers. சில மீன்கள் ஆறுகள். some fishes are rivers. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? some rivers are sailors. சில ஆறுகள் மாலுமிகள். சில ஆறுகள் மாலுமிகள் sailors. ஓகேவா? கன்க்ளூஷன் பார்க்கலாமா? some sailors are fishes. சில மாலுமிகள் மீன்கள். இங்க இருக்கா மாலுமிகள்? மீன்கள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கனெக்ஷன் இருக்கா? இல்ல. அடுத்தது some boats are sailors. சில படகுகள் மாலுமிகள். படகுகள் இங்க இருக்கு, மாலுமிகள் இங்க இருக்கு. கனெக்ஷன் இருக்கா? இல்ல. தப்பு. some rivers are boats. some fish தான் வந்து rivers. சில மீன்கள் தான் ஆறுகள். போட் இருக்கா? இல்ல. so wrong. அடுத்த கன்க்ளூஷன் என்னது? some fishes are boats. some fishes are boats. correct. அப்ப என்ன ஆகுது? கன்க்ளூஷன் 4 follows. முடிவு 4 மட்டுமே பின்தொடர்கிறது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन. If 5th January 2020 was Sunday, then what will be the day on 24th January 2022? ஜனவரி 5 2020 ஞாயிற்றுக்கிழமை என்றால் 24 ஜனவரி 2022 என்று என்ன நாளாக இருக்கும்? 5th January 2020 என்ன டேன்னு சொல்லிட்டாங்க? சண்டேன்னு சொல்லியிருக்காங்க. 2020 லீப் இயரா நான் லீப் இயரா? லீப் இயர். ஏன்னா இது என்ன ஆகுது? 4ஆல டிவைட் ஆகும். 4ஆல டிவைட் ஆனாவே அது என்னது? லீப் இயர். லீப் இயரில் மொத்தம் எவ்வளோ டேஸ்? 366 டேஸ். அப்போ எவ்வளோ வாரம் எவ்வளோ ஆட் டேஸுங்கிற கேல்குலேட் பண்ண என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 7 போடுவோமா? 7 5s are 35, remaining 1, 7 2s are 14. 52 weeks, 2 odd days. அப்போ 5th January 2021 என்ன டேவா இருக்கும்? இது சண்டே. அப்போ மண்டே டியூஸ்டேவா இருக்குமா? 2 odd daysனா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. 5th January 2022 இது என்னது? நான் லீப் இயர். நான் லீப் இயரில் எவ்வளோ ஆட் டேஸ்? ஒரு ஆட் டேஸ். இங்கே ஒரு நாள் கம்மியாயிருமா? 2ங்கிறது 1 ஆயிருமா? அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த நாள் புதன்கிழமை. என்னது? வெட்னஸ்டே. ஆனால் அவங்க கேட்குறது என்னது? 24th January 2022. 5 ஜனவரியிலேருந்து 24 ஜனவரி வரைக்கும் மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? 15 19 நாள் இருக்கா? 19 days. அப்போ டிவைடட் பை 7 போடலாமா? 7 7 14, ரிமைண்டர் மீதி 5. இன்னைக்கு புதன்கிழமைனா வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, 5வது நாள் திங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, திங்கட்கிழமை, மண்டே. நெக்ஸ்ட் கொஸ்டின். மிஸ்டர் தாக்கர் starts jogging from his home to the nearby park. He jogs 7 meters towards the east. என்ன பண்ணுறாங்க? கிழக்கு நோக்கி 7 மீட்டர். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கிழக்கு, ஈஸ்ட். இந்த சைடா எவ்வளோ? 7 மீட்டர். அண்ட் தென் ஜாக்ஸ் 9 மீட்டர் டு his left. இப்படி நின்றுருந்தாங்கன்னா அவங்களோட லெஃப்ட் என்னது? கீழே ரைட், மேலே லெஃப்ட். அவரோட இடது புறத்தில் எவ்வளோ மீட்டர்? 9 மீட்டரா? அப்போ இந்த சைடு எவ்வளோ? 9 மீட்டர். தென் he then jogs 6 meters to his right. இப்படி நின்றுருக்கும் போதா வலதுபுறத்தில் 6 மீட்டர். அவரது வலது பக்கம் 6 மீட்டர். இந்த ரைட்டில் எவ்வளோ? 6 மீட்டர். தென் ஜாக்ஸ் 11 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். 11 மீட்டர் வடக்கு நோக்கி ஓடுகிறார். 11 மீட்டர் வடக்கு நோக்கி. அப்போ என்னது? மேலையா? எவ்வளோ? 11 மீட்டர். He then jogs 13 meters towards west.
மேற்கு நோக்கி 11 மீட்டர். மேற்குனா என்ன சைடு? இந்த சைடா? இங்கே 6 இங்கே 7 அப்போ 13னா கரெக்டா? இங்கே நிற்குமா? எண்டிங் பாயிண்ட் இங்கே எங்கேயோ அந்த இடத்துலையே நிற்பாங்களா? ஓகே. ஹவு ஃபார் இஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் மீட்டர்ஸ்? என்ன கேட்குறாங்க? அவர் தொடக்கப்புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்? தொடக்கப்புள்ளி இங்கே, இறுதி புள்ளி இங்கே. இந்த டிஸ்டன்ஸ் தானே? எவ்வளோ? இங்கே 9 இங்கே 11 எவ்வளோ? 20 மீட்டர். Answer option A. Next question. Select the option that represents the letters which when sequentially placed from left to right in the blanks. Below will complete the letter series. கீழே உள்ள வெற்றிடங்களில் இடமிருந்து வலமாக வரிசையாக வைக்கப்படும் போது எழுத்து தொடரை நிறைவு செய்யும் எழுத்துக்களை குறிக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு லெட்டர்ஸ் என்னலாமா? 2 4 6 8 10 12 14 15. 15னா 5 5 பிரிக்கலாமா? 2 4 5 2 4 5 2 4 5. ஓகே. இங்கே செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஜி. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எல், இங்கே செகண்ட் லெட்டர் ஜி. LGMBO LGMBO LGMBO. அப்போ ஆன்சர் GOLBG. ஆப்ஷன் A. Next question. Select the word pair that best represents a similar relationship to the one expressed in the pair of words given below. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜோடி சொற்களில் வெளிப்படுத்தப்பட்ட ஒத்த உறவை சிறப்பாக குறிக்கும் சொல் ஜோடியை தேர்ந்தெடுக்கவும். டெம்பரேச்சர், தெர்மாமீட்டர். வெப்பநிலையை அளக்க தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? தெர்மாமீட்டர். அப்போ அதே மாதிரி வோல்டேஜ் அளக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வோல்ட் மீட்டர். ஆக்சலரேஷன், முடுக்கத்தை அளக்கிறதுக்கு ஆக்சலரோ மீட்டர். ஸ்பீடுக்கு ஸ்பீடோ மீட்டர். சவுண்டுக்கு டெசிபல் மீட்டர். அப்போ எது கரெக்டாக இருக்கா? ஆப்ஷன் சி, வோல்ட் மீட்டர். மின்னழுத்தம் அளக்க மின்னழுத்த மானி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the option figure that will replace the question mark in the figure given below to complete the pattern. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கேள்விக்குறியை மாற்றும் விருப்ப உருவத்தை தேர்ந்தெடுத்து வடிவத்தை முடிக்கவும். ஓகே. இங்கே பாருங்க, இது என்ன ஆகணும்? இங்கே கம்ப்ளீட் ஆகணும். இங்கே ஸ்கொயர் வருமா? ஸ்கொயர் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்கா? இப்படி இருக்கணும். இங்கே பாருங்க, ஆப்ஷன் பியில் உள்ள ஒரு லைன் இருக்கு. ஸ்கொயருக்குள்ள உள்ள லைன் இருக்கா? இல்லை. ஸோ ஆப்ஷன் பி வரத்துக்கு சான்ஸ் இல்லை. சிலையும் அதே மாதிரி உள்ள லைன் இருக்கு, அதுவும் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. இப்போ ஏவா டியாங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். இன்னொன்று இங்கே என்ன இருக்கு? இதுவரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கா? ஏக்கும் டிக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இங்கே லைன் வந்து ஃபுல்லாக இதாக இருக்குது, இங்கே லைன் வந்து நடுவில் விட்டுருக்கு. நம்ம கொஸ்டினில் நடுவில் விட்டா இருக்கு இல்லை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏவும் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a code language, dark color is coded as YUNU. Dark color. என்னன்னு கொடுத்துருக்காங்க? YUNU. Days are bright. Days are bright. என்னன்னு சொல்லியிருக்காங்க? WUTUKU. Next, nights are dark. Nights are dark. என்னன்னு சொல்லியிருக்காங்க? KU NU PUன்னு சொல்லியிருக்காங்க. Paint
bright என்னன்னு சொல்லியிருக்காங்க WURU. வாட் இஸ் த கோட் ஃபார் பெயிண்ட்? பெயிண்ட்டுக்கு தான் என்னன்னு கேட்குறாங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? பிரைட் இருக்குது. செகண்டு இதுக்கும் தேர்டுக்கும் பாருங்கள் காமனாக என்ன இருக்குது? பிரைட் இருக்கா? இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன வேர்டு இருக்குது? WU. அப்போ பிரைட்டுங்கிறது எதை டினோட் பண்ணும்? WUவை டினோட் பண்ணுமா? அடுத்தது என்னது? பெயிண்ட். அப்போ மீதி என்ன இருக்கிறது? என்னது? பெயிண்ட்டு தானா? அப்போ பெயிண்ட்டுக்கு ஆன்சர் என்னது? RU. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? பெயிண்ட்டுக்கான கோடு தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் டி RU. Next question. A statement is given followed by two arguments. Decide which of the argument are strong with respect to the statement. Statement: life expectancy of Indians is increasing. Argument: yes, people are getting better medical facilities. Okay. ஒரு இந்தியர்களோட வாழ்நாள் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆர்கியூமெண்ட் நம்மளுக்கு கன்க்ளூஷன் கொடுக்கல, என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஆர்கியூமெண்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாங்க? எஸ், பீப்புள் ஆர் கெட்டிங் பெட்டர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, மருத்துவ இதில் கொஞ்சம் பெட்டராக இப்போ ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற வாட்டி அவங்க லைஃப் டைம் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆர்கியூமெண்ட் மேபி கரெக்ட் தான், அக்செப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், எஸ், பீப்புள் ஆர் டூயிங் மோர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நவ். நம்மளோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இப்போ நிறையா இருக்க வாட்டியும் நம்மளோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டும் என்ன பண்ணலாம்? அக்செப்ட் பண்ணலாம். இதுவே ஆர்கியூமெண்ட்டுன்னு இல்லாமல் கன்க்ளூஷனாக இருந்திருந்தால் ரெண்டுமே என்ன இருக்கும்? ராங்காக இருக்கும். இப்போ ஆர்கியூமெண்ட்டுங்கும் போது ரெண்டுமே அக்செப்ட் பண்ணலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, போத் ஆர்கியூமெண்ட்ஸ் 1 and 2 ஆர் ஸ்ட்ராங். இந்தியர்களின் ஆயுட்காலம் அதிகரித்து வருகிறது. இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? வாதங்கள். ஆம், மக்கள் மிக சிறந்த மருத்துவ வசதிகளை பெறுகிறார்கள். நம்மளுக்கு மருத்துவ வசதி அதிகமாக இருந்துச்சுனாவே என்ன ஆகும்? நோய்வாய்ப்படுறது குறைவும், வாயுக்களம் அதிகமாகும். ஸோ ஃபாலோஸ். ஆம், மக்கள் இப்போது அதிக உடற்பயிற்சிகளை செய்கிறார்கள், அதனாலேயும் ஆயுட்களம் அதிகமாக சான்ஸ் உண்டு. இது என்னது? வாதங்கள், முடிவுகள் கிடையாது. அதனால் ரெண்டுமே சான்ஸ் உண்டு. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 வாதங்களும் வலுவானவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். Statement: talking to the players, the coach said the club has high class talent in abundance. Conclusion: the coach is able to judge the potential of the players. கோச் வந்து பேசுறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க? எல்லாத்துக்குமே ஒரு ஹை கிளாஸ் டேலண்ட் இருக்குது அண்ட் போதுமான ட்ரைனிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த கோச் இஸ் ஏபிள் டு ஜட்ஜ் த பொட்டன்ஷியல் ஆஃப் த பிளேயர்ஸ். நம்ம பிளேயர்ஸ்கிட்ட கோச் பேசினாவே என்ன பண்ண முடியும்? அவங்களோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது, த கோச் இஸ் அக்னாலஜிங் ஹிஸ் டீம் டேலண்ட். அவங்க ஹை கிளாஸ் டேலண்ட் தானே, அப்போ என்னது? இதுவும் ஃபாலோஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி, போத் கன்க்ளூஷன் ஆர் லாஜிக்கல். நெக்ஸ்ட் ஒன், தமிழ் மீடியம். வீரர்களிடம் பேசிய பயிற்சியாளர், மன்றத்தில் உயர்தர திறமைகள் கொண்ட ஏராளமானோர் உள்ளனர் என்றனர். பயிற்சியாளரால் வீரர்களின் திறனை மதிப்பிட முடியும். கண்டிப்பாக அவங்களுக்கு கோச் பண்ணுறவங்களால அவங்களோட டேலண்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது என்னது? பயிற்சியாளர் தனது அணியின் திறமையை அங்கீகரிக்கிறார். திறமையை அங்கீகரிக்கிறாரா? ஆம். அப்போ 2 முடிவுகளும் ஆப்ஷன் டி, 2 முடிவுகளும் தர்க்க ரீதி ஆனவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். Refer to the given number, symbol series and answer the question that follows. கொடுக்கப்பட்ட எண் குறியீட்டு தொடரை பார்த்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும். How many such symbols? என்ன சொல்றாங்க? சிம்பிள், குறியீடு.
are there from left to right which are immediately preceded by a number. முன்னாடி என்ன இருக்கணும்? நம்பர், எண். and also immediately followed by a number. பின்னாடியும் என்ன இருக்கணும்? நம்பர். அதாவது சென்டர்ல சிம்பிள், முன்னாடியும் நம்பர், பின்னாடியும் நம்பர். பார்க்கலாமா எவ்வளோ பேசுன்னு? இங்கே சிம்பிள் இருக்கு, முன்னாடி நம்பர், பின்னாடி என்னது? சிம்பிள். இங்கே சிம்பிள் வருமா? வராது. சிம்பிள் முன்னாடி நம்பர், பின்னாடி நம்பர். அடுத்தது சிம்பிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நம்பர் வருதா? இல்லை. இங்கே இல்லை. இங்கே சிம்பிள் முன்னாடி பின்னாடி என்ன இருக்குது? நம்பர். சிம்பிள் முன்னாடி பின்னாடி நம்பர். இங்கே ஒன்று சிம்பிள் முன்னாடியும் பின்னாடியும் நம்பர். சிம்பிள் பின்னாடி நம்பர் இருக்கா? இல்லை. இங்கே சிம்பிள் முன்னாடி நம்பர் கிடையாது. இங்கே சிம்பிள் முன்னாடி நம்பர், பின்னாடி நம்பர். அப்போ எவ்வளோ? 1 2 3 4 5. ஆன்சர் ஆப்ஷன் பி 5. நெக்ஸ்ட் கொஸ்டின். Statement. Unemployment allowance should be given to all unemployed youth of our country. கண்ட்ரியில் இருக்க எல்லா வேலையில்லா பட்டதாரிக்கும் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஊக்கத்தொகை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோன்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அசம்ப்ஷன், தேர் இஸ் அன்எம்ப்ளாய்டு யூத் இன் அவர் கண்ட்ரி ஹூ நீட் மானிட்டரி சப்போர்ட். அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுங்கிற ஒரு அசம்ப்ஷனில் தான் என்ன பண்ணுறாங்க? அலோன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டு தானே? ஓகே. த கவர்மெண்ட் ஹேஸ் சஃபிஷியன்ட் ஃபண்ட் டு ப்ரொவைட் அலோன்ஸ் டு ஆல் அன்எம்ப்ளாய்டு யூத். அவங்ககிட்ட போதுமான நிதி வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா மேலே? இல்லை. அப்போ என்னது? ஒன்லி அசம்ப்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். ஒன்று மட்டுமே மறைமுகமான அனுமானங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the missing number in the given series following the same pattern. கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டறியும். என்னது? 18 24 84 294 798. நெக்ஸ்ட் நம்பரா? 18க்கும் 24க்கும் உள்ள கேப் எவ்வளோ? 6. 24க்கும் 84க்கும் 34 44 54 64 74 84 எவ்வளோ? 60. இது 0 1 210. இங்கே கேப் 294 போச்சுன்னா 4 0 504. ஓகே, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது பாருங்க, 6ங்கிறது என்னது? 2 cube minus 2 இருக்கா? 2 cube என்னது? 8. 8 minus 2 என்னது? 6. இங்கே 4 cube 4 cube என்னது? 64. மைனஸ் 4 போட்டா 60 வருதா? அடுத்தது 6 போடுங்க. 6 cube எவ்வளோ? 216. மைனஸ் 6 210. 2 4 6 எல்லாம் இரட்டைப்படை என்ன வருது? அப்போ அடுத்தது என்னது? 8 cube மைனஸ் 8. 8 cube எவ்வளோ? 512. 512 8 போச்சுன்னா 504. அப்போ அடுத்தது என்னவா இருக்கணும்? 10 cube மைனஸ் 10 இருக்கணுமா? 10 cube எவ்வளோ? 1000. 1000ல் 10 போச்சுன்னா 990. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 990யா? போடலாமா? ஆட் பண்ணலாமா? 8 9 + 9 18. ரிமைனிங் 1. 9 + 1 10. 10 + 7 17. ஆன்சர் ஆப்ஷன் பி 1788. நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the option figure in which the given figure is embedded. Rotation is not allowed. கொடுக்கப்பட்ட படம் உட்பொதிக்கப்பட்ட விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். சுழற்சி அனுமதிக்கப்படவில்லை. இந்த டயக்ராம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பாக்ஸ் பா ஷேப்பில் வரணும். இதில் வருதா எங்கேயாவது? இல்லை. இங்கே ஓகே, இங்கே பா ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? லைன் கிராஸாக வரணும். இங்கே ஒரு பா ஷேப்பில் இருக்குது, லைன் கிராஸாக வருது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் வரணுமா? அதனால் இதுவும் இல்லை. இங்கே பார்க்கலாமா? ஓகே, இங்கே ஒரு பா ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லைன் கிராஸ் ஆகணும், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வரணும், அதுக்கப்புறம் மேலே. ஓகே, அந்த டயக்ராம் அப்படியே இங்கே என்ன இருக்குது? உள்ளே எம்பெடடாக இருக்குது. ரொட்டேஷனும் இல்லை, சுழற்சியும் இல்லை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
P, Q, R, S, T, U and V are 7 members of a family of 2 generations. P, Q, R, S, T, U மற்றும் V ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 7 உறுப்பினர்கள் 2 தலைமுறைகளை சார்ந்தவர்கள் ஆவர். Q and R are daughters of V. Q மற்றும் R யாரு? V இன் மகள்கள். V அவங்களோட மகள் யாரு? Q, R மகள்னா மைனஸா. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க? Who is married to U? V. V யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க? யூக்கு. அப்போ விக்கு வி வந்து யாருக்கு மேரேஜ் பண்ணியிருக்காங்க? யூ. நெக்ஸ்ட் லைன் P is the brother-in-law of R. P என்பவர் R என்பவரின் மைத்துனன். அப்போ இவங்களோட ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்களா? மைத்துனன்னா யாரு? P, brother-in-law. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? T is the sister-in-law of B. Bக்கு T யாரு? நாத்தனார். Bக்கு T நாத்தனார்னா இவங்க கூட பிறந்தவங்களா இருப்பாங்களா? நாத்தனார். U is the father-in-law of S. father-in-lawனா இவங்க யாரு? மேல். மாமனார்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு? எஸ்ஸுக்கு. U is the father-in-law of S. அப்போ இங்கே தான் எஸ் வருவாங்களா? அது யாரா இருக்கும்? ப்ளஸ்ஸாக இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க? How is U related to P? U Pக்கு என்ன உறவு? யூக்கும் Pக்கும் யாரா இருப்பாங்க? ஒய்ஃப். ஒய்ஃபோட அப்பா. அப்போ என்னது? மாமனார். father-in-law. ஆப்ஷன் B மாமனார். Next question. 6% P, Q, R, S, T and U read a magazine one after another. 6 பேர் இருக்காங்க. ஒரு மேகசைன் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தருக்கு அடுத்தடுத்தது படிக்கிறாங்க. 1 2 3 4 5 6. First point. S was neither the first nor the last to read it. என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் வந்து முன்னாடியும் இல்லை கடைசியும் இல்லை. அப்போ இங்கேயும் எஸ் வர மாட்டாங்க, இங்கேயும் யாரும் வர மாட்டாங்க, எஸ் வர மாட்டாங்க. தேர் வேர் as many readers between P and T as there were between R and P. என்ன சொல்லியிருக்காங்க? PTக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு யார் இருக்காங்க? ஆருக்கும் Pக்கும் நடுவில். PTக்கு எத்தனை பேர் நடுவில் இருக்காங்களோ அதே அளவு சேம் யார் இருப்பாங்க? ஆருக்கும் Pக்கும். அடுத்தது எஸ் ரீட் இட் சம் டைம் பிஃபோர் Q. Q படித்ததுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க? எஸ் படிச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள், அடுத்தடுத்துன்னு சொல்ல கொஞ்ச நாள் நடுவில் இருக்கலாம். Who read it sometime after U? Q படித்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வந்து U படித்ததுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் யார் படிப்பாங்க? Q படிப்பாங்க. அப்போ U. ஓகே. The one who read it last had taken it from R. கடைசியாக படிக்கிறவங்க யார்கிட்ட இருந்து புத்தகத்தை வாங்குறாங்க? ஆர்ட்ருந்து. அப்போ இங்கே 5வது இடத்துல தான் ஆர் வருவாங்களா? கடைசியாக படிக்கிறவங்க. ஓகே. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? Pக்கும் Tக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஆருக்கும் Pக்கும். இங்கே Qன்னு போட்டால் நான் போட்டு ட்ரையல் பார்க்கலாம். Qன்னு போட்டால் இங்கே U போடலாமா? ஓகே. U போட்டால் எஸ். இப்போ நான் இங்கே எஸ் போட்டேன்னா P எங்கே போடணும்? Pயும் Tயும் ஆரும் Pயும். இங்கே P. RPக்கு நடுவில் எத்தனை பேர்? ஒருத்தர். அப்போ P மேலே T போட்டா ஒருத்தர். PTக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு தான் RP. இந்த கண்டிஷனும் ஃபாலோ ஆயிடுச்சா? அப்போ எஸ் இங்கே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இங்கே வந்துடுவாங்களா? என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் நம்மளுக்கு? Who were the 2 persons to have the read magazine first and last respectively? முதலும் கடைசியும் யார் படிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் யார் படிக்கிறா? T. கடைசி யார் படிக்கிறா? Q. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் A T மற்றும் Q. நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the figure given in the options which when put in the place of the question mark will logically complete the series.
விருப்பங்களில் கொடுக்கப்பட்டுள்ள படத்தை தேர்ந்தெடுக்கும் அதே கேள்விக்குறியின் இடத்தில் வைக்கும்போது தொடரை தர்க்க ரீதியாக நிறைவு செய்யும். என்ன பண்ணலாம்? எல்லாத்துலேயும் ஒரு கிராஸ் இருக்கா? அப்போ இங்கேயும் என்ன இருக்கும்? ஒரு கிராஸ் இருக்கும். ஓகே, இங்கே இருக்க ஸ்கொயர் ஒன்று விட்டு அடுத்தது போகுது. அடுத்தது இங்கே இருக்க ட்ரையாங்கிள் என்ன ஆகுது? இங்கே அடுத்ததுக்கு வருது. ஒவ்வொரு சிம்பிள் நம்மளுக்கு வேரி ஆகிட்டே வருதா? இங்க இருக்க ஸ்டார் என்ன ஆகுது? ஒரு பிளேஸ் இதாகி ஷிஃப்ட் ஆகி இங்கே வருது. இங்கே இருக்க ட்ரையாங்கிள் ஒரு பிளேஸ் ஷிஃப்ட் ஆகி இங்கே வருது. இங்கே இருக்க ஒய் ஒரு பிளேஸ் ஷிஃப்ட் ஆகி இங்கே வருது. அப்போ இங்கே இருக்கிற சர்க்கிள் ஒரு பிளேஸ் ஷிஃப்ட் ஆகி எங்கே வரும்? இங்கே வருமா? ஓகே, அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சியும் பியும் என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். இன்னொன்று பாருங்க, ரெண்டு சிம்பிள் மட்டும்தான் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு வருது. இங்கே ஸ்கொயரும் ஸ்டாரும் ட்ரையாங்கிள் புதுசாக வருது. இங்கே இருக்க ஸ்டாரும் ட்ரையாங்கிளும் ஒய் என்னது வருது? புதுசாக வருது. அப்போ அடுத்ததில் ரெண்டு மட்டும்தான் சேமாக இருக்கணும், இன்னொன்று புதுசாக வரணும். இது என்ன இருக்குது? மூணுமே சேமாக இருக்குது, அதனால் இது வராது. இன்னொரு சிம்பிள் என்னது? புதுசாக இது ஆட் ஆகுது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் ஓல்டர், ராகுல் ஆர் விஷால்? யாரு மூத்தவர், ராகுல் அல்லது விஷால்? ஸ்டேட்மெண்ட். ராகுல் வாஸ் born in year 1987. ராகுல் எப்போ பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க? 1987 and is 5 years younger than விஷால் சிஸ்டர். ராகுல் என்ன பண்ணுறாங்க? விஷாலுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவரோட 5 வருஷம் சின்னவங்க. அப்போ இது கூட 5 வருஷம் கூட இது பண்ணால் விஷால் சிஸ்டர் பிறந்த வருஷம் கிடைக்குமா? விஷாலோட தங்கை 87னா 88, 89, 90, 91, 92, 1992 விஷால் சிஸ்டர் பிறந்திருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? விஷால் இஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் ஹிஸ் சிஸ்டர். விஷால் சிஸ்டருக்கு எக்ஸ்ன்னு, விஷாலோட தங்கையோட வயசோட 2 மடங்கு யார்? விஷால் அதிகம். விஷாலோட தங்கச்சி வயசு எக்ஸ்ன்னு எடுத்தா விஷால் என்னவா இருப்பாங்க? 2x இருப்பாங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? யார் மூத்தவங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் யார் மூத்தவங்க? ராகுலா விஷாலா? விஷால் தானே. ஏன்னா ராகுலோட விஷாலோட தங்கச்சியே பெருசு, விஷாலோட தங்கச்சியோட விஷால் பெருசு. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியுதா? 2 ஸ்டேட்மெண்ட்டா? 2 ஸ்டேட்மெண்ட்டு தானே. இந்த இயரை வச்சு தான் இங்கே எடுத்தோம், இதை வச்சு தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு என்னது தேவைப்படுது? ஆன்சர் ஆப்ஷன் டி. both the statement together is needed to answer the question. இரண்டு கூற்றுகளும் ஒன்றாக கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 6 students are sitting around a circular table facing the center. 6 மாணவர்கள் மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு வட்ட மேசை, எத்தனை பேர்? 6 பேர். 1 2 3 4 5 6. எப்படி? மையத்தை நோக்கி. ஓகே. F is an immediate neighbor of A. அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காங்க? F என்பவர் A ஐ ஒட்டியவாறு அமர்ந்திருக்கிறார். D sits second to the right of E. E இன் இரண்டாவது வலதுபுறத்தில் யார் இருக்கா? D. E இங்கே நான் போடுறேன். ரைட், வலதுபுறம் இந்த சைடா? இரண்டாவது வலதுபுறம் 1 2 யார் இருக்கா? D இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? B is an immediate neighbor of E and sits to the second right of C. B என்பவர் E இன் உடனடி உறவு மற்றும் என்ன சொல்லியிருக்காங்க? C இன் வலதுபுறத்தில் இரண்டாவது இடம். C இன் வலதுபுறம் இதுதான் C. வலதுனா இந்த சைடா? இரண்டாவது 1 2 யாரு? B. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? இமிடியேட் நெய்பர் ஆஃப் E. ஈக்கு பக்கத்தில் இருக்காங்களா? இருக்காங்க. அடுத்தது F sits second to the right of D. D இன் இரண்டாவது வலதுபுறத்தில் யார் இருக்கா? F. D இங்கே, அவங்க வலதுபுறம்
இந்த சைடு 1 2 யார் இருக்கா எஃப். அடுத்தது என்ன நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்குது இங்கே எஃப் இஸ் என் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் லைனில் படித்தோமா எஃப் என்பவர் ஏ என்பவரை ஒட்டியவார். அப்போ இங்கே யார் இருப்பா ஏ இருப்பாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் இ. டி மற்றும் இக்கு இடையில் டி மற்றும் இக்கு இடையில் யார் இருக்கா பி. ஆன்சர் ஆப்ஷன் சி பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் செலக்ட் த ஃபிகர் இஸ் டிஃப்ரெண்ட் அமong த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். பின்வரும் படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்கவும். இது அப்படியே கீழே ரிப்ளிகேட் ஆயிருக்கா வாட்டர் இமேஜா இதுவும் ஆயிருக்கா. இது என்ன ஆயிருக்கணும் இப்படி தலைகீழாக வந்திருக்கணுமா ஆனால் இப்படி வந்திருக்கா. அப்போ ஆப்ஷன் சி. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ABCDEFG and H are sitting around a square table facing outwards. Some of them are sitting at the corners while some are sitting at the exact center of the sides. 8 பேர் இருக்காங்க. 8 பேர் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சதுர வடிவ மேசையில் எப்படி வெளிப்புறம் பார்த்த மாதிரி சதுர வடிவமா வெளிப்புறமா. அதில் 4 பேர் என்ன சொல்லியிருக்காங்க மூலையிலும் மீதி 4 பேர் நடுவிலும் சொல்லியிருக்காங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் லைன் A is sitting to the immediate left of B. நான் B இங்கே எடுக்கிறேன். அப்போ இப்படி பார்க்கும்போது அவங்களோட ரைட் எது இந்த சைடு லெஃப்ட் இந்த சைடு. அப்போ லெஃப்டில் யார் இருப்பா ஏ. ஏ என்பவர் பியின் உடனடி இடதுபுறத்தில் இதுதானே இடது. ஓகே அண்ட் ரைட் ஆஃப் ஹெச். ஹெச்சோட வலதுபுறத்தில் யார் இருக்கா ஏ. அப்போ இங்கே இருந்தால் ஹெச் இங்கே இருந்தால் இதுதானே அவங்களோட வலதுபுறம். வலதுபுறத்தில் ஏ இமிடியேட். ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஹெச் இஸ் சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் ஜி. ஹெச் என்பவர் ஏக்கும் ஜிக்கும் இடையில். அப்போ ஏ இங்கே இருக்குன்னா இங்கே யார் இருப்பா ஜி இருப்பாங்க. எஃப் இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஜி. ஜியின் உடனடி இடதுபுறத்தில் யார் இருக்கா எஃப். ஜி இங்கேனா இடதுபுறம் லெஃப்ட் இதுவா யார் இருக்கா எஃப்ஆ எஃப். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் ரைட் ஆஃப் இ. எஃப் என்ன சொல்லியிருக்காங்க இயின் வலதுபுறம். இ இங்கேனா வலதுபுறம் எது இந்த சைடு தானா எஃப். ஓகே நெக்ஸ்ட் டி இஸ் சிட்டிங் பிட்வீன் இ அண்ட் சி. இ இங்கேனா நடுவில் யார் இருப்பா டி. இங்கே யார் இருப்பா சி. டிக்கும் சிக்கும் ஈக்கும் சிக்கும் நடுவில் யார் இருக்கா டி. என்ன கேட்டிருக்காங்க ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் சி அண்ட் இ யார் இருக்கா டி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல் சர்க்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். அனைத்து வட்டங்களும் சதுரங்கள். சர்க்கிள்ஸ் வட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டாங்க சதுரங்கள். சம் ஸ்கொயர்ஸ் ஆர் கலர்ட். சில சதுரங்கள் என்னன்னு சொல்லிட்டாங்க கலர்டு வண்ணங்கள்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது சம் சர்க்கிள்ஸ் ஆர் ட்ரையாங்கிள்ஸ். சில வட்டங்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க முக்கோணங்கள்னு சொல்லிட்டாங்களா. என்ன கேட்டிருக்காங்க சம் ஸ்கொயர்ஸ் ஆர் ட்ரையாங்கிள்ஸ். இங்கே ஸ்கொயர்ஸ் இருக்கா சம்மோட வருதா ஆமாம் கரெக்டு. சில சதுரங்கள் முக்கோணங்கள் கரெக்டு தான். சம் சர்க்கிள்ஸ் ஆர் கலர்டு. சர்க்கிள் இங்கே தான் இருக்குது கலர்டு இங்கே இருக்குது கரெக்டா இல்லை. சம் ஸ்கொயர்ஸ் ஆர் சர்க்கிள்ஸ். சம் ஸ்கொயர்ஸ் சர்க்கிள்ஸ் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ போத் கன்க்ளூஷன் 1 and 3 ஃபாலோஸ். முடிவு 1 மற்றும் 3 பின்தொடர்கின்றன. Next question. Which two signs should be interchanged to make the given equation correct? கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை சரியாக செய்ய எந்த 2 குறியீடுகளை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும். என்ன சொல்லிருக்காங்க டிவைட் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே நான் இங்கே மைனஸ் போடுறேன் இங்கே டிவைட் போடுறேன். எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா 11/8 ஆகாது. அப்போ இங்கே 64 வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதை ட்ரை பண்ண வேணால் லாஸ்ட்டாக வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன மைனஸ் இன்டூ மைனஸும் இன்டூவும் மைனஸுக்கு பதிலாக இன்டூ 8 + 78
டிவைடட் பை 6 மைனஸ் 37. சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்னது பாட்மஸ் படி வகுத்தலா, ஓர் 6 மீதி 1 6 3 18. அடுத்து பெருக்கலா 11 × 8 88 ப்ளஸ் 13 மைனஸ் 37 88 ப்ளஸ் 13 98 99 100 101. 101ல் 37 போச்சுன்னா என்னாகும்? 9 11 4 9ல் 3 போச்சுன்னா 6 64. கரெக்டாக வருதா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், how many triangles are there in the figure? ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன். எடுக்கும்போது என்னாகும்? இங்கே ஒரு லைன் இருக்கா, 1 + 2ன்னு எடுக்கலாமா? இதுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3. அடுத்தது இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி 1 + 2 எவ்வளோ போடலாம்? 3. அடுத்தது இது 1, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாமா? அடுத்ததுல இங்கே வருமா? 1 + 2 3. ஓகேவா? அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாமா? அப்போ 1 + 2 என்னவா இருக்கும்? 3 இருக்குமா? ஓகே, இது வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் ட்ரையாங்கிள் எல்லாமே எடுத்தாச்சு. எவ்வளோ வருது? 3 6 9 12. இதை தாண்டி இந்த ட்ரையாங்கிள் தனியாக இருக்கா? 13. அதுக்கப்புறம் முள்ளு இந்த ஒரு குட்டி ட்ரையாங்கிள் எதுலேயுமே கணக்கு இல்லாமல் இருக்கா? 14. அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? 14. ஆப்ஷன் பி. Next question. The principal told the students the way we eat, bath, etc. in the same way maintaining cleanliness should be part of the routine work. நம்ம எப்படி டெய்லி சாப்பிட்றோம் குளிக்கிறோம் அதே மாதிரி நம்ம க்ளீனாக இருக்கிறதும் நம்ம ரொட்டீன் ஒர்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் சொல்கிறா? பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? பர்சனல் ஹைஜீன், என்வரான்மெண்டல் கிளீன்லினஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வேர் கிளீன்லினஸ் இஸ் அடாப்டட். இது எல்லாமே நம்மளுக்கு கிளீன்லினஸ்குள்ளே தானே வருது, பர்சனல் ஹைஜீன் தானே. ஸோ என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும். செகண்ட் ஒன், கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ ஒன்லி ஆர்குமெண்ட் 1 இஸ் இம்ப்ளிசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாணவர்களிடம் முதல்வர் நாம் சாப்பிடும் விதம், குளிக்கும் முறை போன்றே தூய்மையாக இருப்பதையும் வழக்கமான வேலையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்றார். தனிப்பட்ட சுகாதாரம், சுற்றுப்புற தூய்மை ஆகியவை தூய்மையை கடைபிடிக்க பல்வேறு பகுதிகள் ஆகும். தூய்மையை கடைபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. தெய்வீகத்திற்கு அடுத்தது தூய்மை மேலே சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ வாதம் 1 மட்டுமே உள்ளார்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், in a certain code language, fly is coded as 43 and hat is coded as 29. How will beach be coded in that language? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஃப்ளை என்பது 43 ஆகவும் ஹேட் என்பது 29 ஆகவும் குறியிடப்பட்டுள்ளது. அந்த மொழியில் பீச் என்பது எப்படி குறியிடப்படும்? ஆல்ஃபபெட் எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. 1 2 3 4 5 6 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ளை என்னன்னு சொல்லியிருக்காங்க? 43. எஃப் எத்தனாவது லெட்டர்? 6. எல் 12. ஒய் 25. எல்லாத்தையும் கூட்டுங்க. 25 + 12 37. 37 + 6 43. அப்போ ஹேட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 29. ஹெச் எவ்வளோ? 8. ஏ 1. டி 20. 8 + 1 9. 9 + 20 29.
அடுத்து என்னது பீச்சா BEA CH B என்னது 2 E 5 A 1 C 3 H 8 8 + 3 11 + 1 12 12 + 5 17 17 + 2 19 ஆன்சர் ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க எண்கள் இதுக்குள்ள ஏதோ ஒரு ஃபார்மேட் வந்து ஃபாலோ ஆகுது அதே மாதிரி ஃபார்மேட் கீழே இருக்கிற ஒன்று இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் ஓகே 12 × 11 எவ்வளோ நம்மளுக்கு 132 ப்ளஸ் 5 போடுங்க 137 17 × 21 எவ்வளோ 7 7 14 15 மீதி 1 3 357 ப்ளஸ் 5 எவ்வளோ 362 அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணும் 18 × 9 8 9s are 72 ரிமைனிங் 7 9 1s are 9 162 ப்ளஸ் 5 போட்டால் என்ன வரும் 167 இது வருமா வராது அடுத்தது 14 × 31 மல்டிப்ளை பண்ணால் 4 13 3 மீதி 1 434 ப்ளஸ் 5 போட்டால் 439 வரணும் 440 இதுவும் இல்லை அப்போ 21 × 25 மல்டிப்ளை பண்ணால் 5 2 10 12 மீதி 1 2 4 + 1 5 ப்ளஸ் 5 போட்டால் 530 அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ABCD எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட் ABCD என்ன சொல்லியிருக்காங்க IKLN அது என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க FHIK ஐலேருந்து F 2 விட்டு 3வது லெட்டரா -3 Kலேருந்து 2 விட்டு 3வது லெட்டர் H Lலேருந்து பேக் சைடு 2 விட்டு I Nலேருந்து 2 விட்டு I அப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி GIJL எதோட இன்டர்லிகேட்டட் DFGI ஜிலேருந்து 2 விட்டு பேக் சைடு -3D ஐலேருந்து 2 விட்டு 3வது ஜேலேருந்து 2 விட்டு 3வது எல்லேருந்து 2 விட்டு 3வது I என்ன கேட்குறாங்க MOPR அப்போ எம்லேருந்து 2 விட்டு என்ன இருக்கும் J ஓலேருந்து 2 விட்டு L Pலேருந்து 2 விட்டு M Rலேருந்து 2 விட்டு O ஆன்சர் JLMO ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் கொஸ்டின் select the correct mirror image of the given combination when the mirror is placed at line MNS zone. படத்தில் காட்டியுள்ளபடி MN கோட்டில் கண்ணாடி வைக்கப்படும் போது கொடுக்கப்பட்ட கலவையின் சரியான கண்ணாடி பிம்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகே இது பாருங்க இந்த சைடு 9 வரணும் ஆனால் இது 9 இப்படி தானே திரும்பி வரணும் இங்கே நீர் பிம்பம் மாதிரி இருக்கா அப்போ இந்த ஆப்ஷன் 2 வராது இன்னொன்று இந்த இடத்துல என்ன வேர்டு இருக்குது எஸ்ங்கிற லெட்டர் இருக்குது ஆனால் நம்மளுக்கு கடைசி லெட்டர் என்னது Z ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இந்த 2ல் தான் இந்த 2ல் இது என்ன ஆயிடுச்சு 9ங்கிறது வாட்டர் இமேஜ் மாதிரி மாறிச்சா அப்போ இந்த ஆப்ஷனும் வராது அப்போ ரிமைனிங் ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின் each of the letters in the word strange are arranged in the alphabetical orders. How many letters are there in the English alphabetical series between the letter which is fourth from the left and the one is which is second from the right in the new letter cluster thus formed? strange என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் அகரவரிசைப்படி அமைக்கப்பட்டிருக்கும் இவ்வாறு உருவான புதிய எழுத்து தொகுப்பில் இடமிருந்து 4வதாக உள்ள எழுத்துக்கும் வலமிருந்து 2வதாக உள்ள எழுத்துக்கும் இடையில் ஆங்கில அகரவரிசையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? ஸ்ட்ரேஞ்ச் STRANGE என்னென்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றும் அகரவரிசைப்படி அமைக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன வரும் A அடுத்தது BCDE FGHIJKLMNOP
OPQRSTM என்ன சொல்லியிருக்காங்க இங்கே நம்மளுக்கு? ஃபோர்த் ஃப்ரம் லெஃப்ட், இடமிருந்து 4, 1 2 3 4 இதான். அடுத்து என்னது? ரைட் ஃப்ரம் செகண்ட் 1 2 வலமிருந்து 2 என்ன இருக்கு? NS. ஆங்கில வரிசையில் இந்த ரெண்டுக்கும் நடுவில் IJKLMN என்ன இருக்கும்? OPQR. மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கு? 4. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் B 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். Select the Venn diagram that best represents the relationship between the following classes. பின்வரும் வகுப்புகளுக்கு இடையிலான உறவை சிறப்பாக குறிக்கும் வெண் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கும். தானியம் பீட்ரூட் கிவி, கிரெயின் பீட்ரூட் கிவி. பீட்ரூட்டுங்கிறது என்னது? வெஜிடபிள். கிவிங்கிறது ஃப்ரூட். கிரெயினுங்கிறது தானியம். மூணுமே என்னது? வெவ்வேறு. அப்போ ஆப்ஷன் சி. இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.